ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களாலேயும் இங்கிலீஷில் பேச முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நிச்சயமாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு. இந்த ஐ ஹாவ் டு அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம எப்படி சென்டென்ஸை நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் குளிக்கணும், நான் வாங்கணும், நான் தூங்கணும், நான் போகணும், இந்த மாதிரியான காரியங்களை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு நம்ம சேர்த்து சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒன், நான் படிக்கணும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட வேண்டும். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சென்டென்ஸை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஈட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் டு ஈட். நெக்ஸ்ட் ஒன், நான் விளையாடணும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் விளையாடணும் அப்படின்னு நம்ம சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ப்ளே அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் டு ப்ளே. நெக்ஸ்ட் ஒன், நான் குளிக்கணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டு டேக் பாத். நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்கணும். இதை எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்லீப். வெரி குட். இப்போது நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் டு ஸ்லீப். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பை திஸ். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், நான் சமையல் செய்யணும். இதை நம்ம ஐ ஹாவ் டு குக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம ஐ ஹாவ் டு லீவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு மீட் மை ஃப்ரெண்ட். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரம் எழும்பணும். இதை நம்ம ஐ ஹாவ் டு ஒர்க் அப் இயர்லி அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் டு ஒர்க் அப் இயர்லி அப்படின்னா சீக்கிரமாக, ஒர்க் அப் அப்படின்னா எழும்புறது. ஸோ நான் சீக்கிரம் எழும்பணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஒர்க் அப் இயர்லி. நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நான் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியில் போகணும். இதை நாம் ஐ ஹாவ் டு கோ அவுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் போகணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ. லாஸ்ட் ஒன், நான் இதை செக் பண்ணணும். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.